இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலின் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற மறுநாளே இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாடாளுமன்றத்தில் 3 இடங்கள் மாத்திரமே காணப்பட்டதால் புதிய சட்டங்களை இயற்றுவதில் சிக்கல் இருந்தது. இத்தகைய சூழலில் புதிய ஜனாதிபதி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்த சூழலில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அறிவிப்பு வெளியானது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் திகதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4 தொடங்கி அக்டோபர் 11 வரை நடைபெறும். வாக்குப்பதிவு நவம்பர் 14 நடத்தப்படும். தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21 கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 225. இவர்களில் 196 மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் ஆணை ஊடாகவும் 29 பிரதிநிதிகள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவு செய்யப்படுவது வழக்கம். ஆட்சியில் உள்ள கட்சியொன்று ஆக குறைந்தது 113 உறுப்பினர்களை தன்வசப்படுத்த வேண்டும். அப்படியென்றால் தான் ஆட்சியை சுமூகமாக நடத்தி செல்ல முடியும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு சவால் மிகுந்த ஆட்சியாகவே இந்த ஆட்சி காணப்படுகிறது என்று கூறப்படுகிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விடயம் கடினமாக இருப்பதாகவும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. வெல்ல வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருப்பதாக பல தரப்பினரும் கருத்துரைக்கின்றனர். தற்போதுள்ள நாடாளுமன்றத்தில் கூட்டணி சேராதுள்ள ஒரே கட்சி இந்த கட்சி மாத்திரம்தான். இனிவரும் காலத்திலும் தாம் யாருடனும் இணைந்து கூட்டணியாக போட்டியிடப் போவதில்லை என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையில் 113 ஆசனங்களை இவர்கள் நாடாளுமன்றத்தில் கைப்பற்ற வேண்டும். ஜனாதிபதி ஒருவர் வெற்றி பெற்றதன் பின்னர் அவரை சூழ்ந்த அரசாங்கங்கள் அமைவதுதான் வழக்கமாக இருந்தது. 57 லட்சம் வாக்குகளை அனுரகுமார திசாநாயக்க பெற்றதை போன்று நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மையை பெற வாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த அளவு வாக்குகளை எடுப்பது நிச்சயமாக சவாலாகவே இருக்கும். அப்படியென்றால் ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் வரும் என்று கூறப்படுகிறது. தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்த மற்றும் சிங்கள அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற பெரும்பான்மையை கைப்பற்ற முயற்சிக்கும் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது.